இந்த லேப்டாப்போட மாடல் நம்பர் LA C771P. ஓகேங்களா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முதல்ல ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லேப்டாப்பில் டிஸ்பிளே எல்லாம் வரும், பட் என்ன பிரச்சனைன்றது சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டிசி ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 15 எடுத்திருக்கு. நான் போர்டை ஆன் பண்ணுறேன். ஸோ ஆம்பியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 230 சம்திங் எடுத்துக்கிச்சு. ஸோ டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா லெனோவோ அப்படின்ற இந்த லோகோவோட என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடுது. ஓகேங்களா, இந்த லோகோவுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலும் சேம் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தியாச்சு, பயாஸ் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, ரேமும் சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு, சிஎம்எஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் போர்டில் என்னென்னலாம் ஸோ க்ளூ இருக்கோ அது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணியாச்சு. பயாஸ் செட்டிங்ஸில் UEFI, லெகசி, ஸோ அந்த மாதிரியும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்து இதுக்கு பிறகு என்ன ஆகலை அப்படின்னா எனக்கு இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வருது. இப்போ இந்த போர்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டர்னலாக எதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நோ பூட்டபிள் டிவைஸ்ன்னு வந்ததில்ல. ஸோ நம்ம பயாஸில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன மோடில் இருக்கோ அந்த மோட்லேருந்து நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ பயாஸ் செட்டிங்ஸில் வந்திருக்கேன். ஸோ பயாஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா நாட் டிடெக்டட்னு வந்திருக்கு. பட் ஆனால் நான் ஹார்ட் டிஸ்க்கை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இது நோ பூட்டபிள் டிவைஸ்னு வந்திருக்கு. ஸோ எதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் சப்ளை இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகிருக்கான்றதை ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டை பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகேங்களா, இந்த இடத்துல ஹார்ட் டிஸ்க்கை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது என்ன ஆகுதுன்னா ஹார்ட் டிஸ்க் நாட் டிடெக்டட்னு வருது. மேபி நமக்கு ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கை எடுத்துட்டேன். வேறு ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ என்கிட்ட இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இது என்னோடய பர்சனல் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது நான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ போர்டை ஆன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹார்ட் டிஸ்க் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிடெக்ட் ஆகிருக்கு. ஸோ கான்ஃபிகரேஷன்ஸில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை இருக்காது. யூஎஸ்பி லெகசி எனேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. செக்யூரிட்டி எதுவும் பண்ண தேவையில்லை. பூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெகசி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல யூஎஃப்ஐ ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெகசி ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ F10 கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு வந்து லெகசியில் இருந்து இதுவும் பயாஸ் லெகசியில் இருந்தது அப்படின்னா எனக்கு ஓஎஸ் என்ன ஆகணும் அப்படின்னா லோட் ஆகணும். பட் ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கேயும் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா லோட் ஆகாது. ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லெகசியிலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், யூஎஃப்ஏலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஹார்ட் டிஸ்கில் ஓஎஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கே ஏதாவது நமக்கு லோட் ஆச்சு அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடும் இது உள்ளே போகுதுன்னு. ஸோ உள்ளே போகலை. ஸோ இப்போது திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஎஃப்ஐயில் ஒரு முறை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஹேங் ஆகுது. ஓகே. ஸோ இப்போது பூட்டில் போயிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா யூஎஃப்ஐ மேலே செலக்ட் பண்ணுறேன், பூட் மோடு. ஓகேங்களா. ஸோ இப்போது F10 கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஒருவேளை என்னோடய ஹார்ட் டிஸ்க் வந்து யூஎஃப்ஐயில் இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பூட் ஆகணும். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நோ பூட்டபிள் டிவைஸ் அப்படின்னு வருது. அப்போது என் இதில் ஹார்ட் டிஸ்க் எதுவுமே இல்லைன்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உள்ளே வந்திருக்கு. ஹார்ட் டிஸ்கே உள்ளே இல்லை, நோ பூட்டபிள் டிவைஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உள்ளே வந்திருக்கு யூஎஃப்ஐயில் உள்ளே போடும்போது. இப்போ ஹார்ட் டிஸ்க்கை என்ன பண்ணல அப்படின்னா எடுத்துக்கல. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு இதை ஸோ பேசிக்காக என்னென்னலாம் செக் பண்ணுமோ கீபோர்ட்லேருந்து என்னென்னலாம் எடுக்க முடியுமோ அது எல்லாமே ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சில போர்டில் இருக்கும், ஒரு சில போர்டில் இருக்காது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளியர் 0.1 இன்னொன்று வந்து கிளியர் 0.1 0.2ன்ற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து நம்ம சிமாஸ் பேட்டரியை எடுத்துகிட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை இது டேரெக்டாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிமாஸ் பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சிமாஸ் பேட்டரியை நான் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் சிமாஸ் பேட்டரியை ரிமூவ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றா லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்பை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து நார்மல் பயாஸை ரீசெட் பண்ணுறதுக்கான ஜம்பர். ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சா போதும், ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. இது வந்து நார்மல் பயாஸை ரீசெட் பண்ணுறதுக்கான பின்னு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ரீசெட்டு.
அதாவது எம்இல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்பிளேல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசெட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ போர்டை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் சில நேரத்தில் சரியாக வாய்ப்பு இருக்குது, சில நேரம் இருக்காது. சேம் நோ பூட்டபிள் டிவைஸ்னு வருது. எதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரீசெட் பண்ணி இருக்கிறதால ஸோ லெகசியை ஒரு முறை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பூட்டில் லெகசி வச்சுருக்கேன். யூஎஃப்ஐ ஃபஸ்ட்டில் போயிட்டு லெகசி ஃபஸ்ட்டுன்னு போட்டுட்டு ஸோ F10 கொடுத்து சேவ் பண்ணலாம். இப்போ சரியாக இருந்தால் ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா என்னத்துக்கு லோடு ஆகணும். பட் ஆனால் ஹார்ட் டிஸ்கில் இருந்து எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் லோடு ஆகலை. ஸோ ரீசெட் பண்ண பிறகும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகலை. சரி, இப்போ இதுக்கு அடுத்த கட்டம் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பயாஸோட வேலை என்ன அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். பயாஸ் வந்து போர்டில் இருக்கிற பவர் சப்ளை எல்லாமே ஆன் ஆன பிறகு ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா பயாஸ் ப்ரோக்ராமரை என்ன பண்ணும் அப்படின்னா ஆன் பண்ணும். இந்த பயாஸ் ப்ரோக்ராமர் என்ன பண்ணும் அப்படின்னா போர்டில் இருக்கிற எது இதெல்லாம் டிஸ்பிளே வரதுக்கு தேவையாக இருக்கிற அந்த டிவைசஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா போர்டில் மதர் போர்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கா நல்லா இருக்கா அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் செக் பண்ணும். அதாவது போர்டில் இருக்கிற கீபோர்டு, சிமாஸ் பேட்ரி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணும். அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஓஎஸை என்ன பண்ணும் அப்படின்னா லோட் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஓஎஸ் இது என்ன பண்ணல அப்படின்னா லோட் பண்ணலை, ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஓஎஸை லோட் பண்ணல. மேபி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது, நான் ஹார்ட் டிஸ்க்கு மாற்றி பார்த்துட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் போர்டில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்துட்டும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஜஸ்ட் இப்போது எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்கும் அப்படின்னா பயாஸ் சாஃப்ட்வேரில் ஏதாவது இஷ்யூவாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பயாஸை கிளியர் பண்ணியும் பார்த்தாச்சு, சிமாஸ் பேட்டரியை நான் சேஞ்ச் பண்ணியும் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நேற்றே வந்து சிமாஸ் பேட்டரியை பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பயாஸை இந்த போர்டுக்கு ஃப்ளாஷ் பண்ணி பார்த்துட்டு ஸோ இது வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்கை எடுத்துக்குதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதை டிஸ்அசம்பிளிங் பண்ணிவிட்டு மதர் போர்டை வந்து கேஸ்லேருந்து எடுத்துகிட்டு ஸோ இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த போர்டை பார்க்குறதுக்கு நியர்பை பார்த்திங்க அப்படின்னா E4125 4115 மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட டிசைன் பார்க்கும்போது. இதுவும் லெனோவான்றது, ஆனால் என்ன செல்ரான் ப்ராசஸர், பட் ட்ரை பண்ணுவோம். ஸோ பயாஸ் ஐசி இங்கே இருக்குது. ஸோ இதுவே லென்த் அதிகமாக இருக்குது வீடியோ. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லைன்றதை டைரெக்டாக அங்கே போயிடலாம். நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இதை ஃப்ளாஷ் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது பயாஸ் ஃப்ளாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ போர்டில் சின்னதாக ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு வேறு எதுவும் கனெக்ட் பண்ணலை. ஸோ இப்போ நமக்கு ஓஎஸ் உள்ள போகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது பயாஸ் ஃப்ளாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ போர்டில் சின்னதாக ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு வேறு எதுவும் கனெக்ட் பண்ணலை. ஸோ இப்போ நமக்கு ஓஎஸ் உள்ள போகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போதைக்கு போர்டு ஒரே ஒரு ஸ்க்ரூ போட்டு நிற்க வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஓஎஸ் உள்ள போகுதான்றதை பார்ப்போம். ஸோ போர்டை ஆன் பண்ணிட்டேன். லெனோவோ லோகோ வந்துடுச்சு. ஸோ இப்போது ப்ரிப்பேரிங் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா உள்ளே எடுத்துக்கல. பட் இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே எடுத்துக்கிச்சு. ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஓஎஸ் உள்ள போயிடும். ஓகே, diagnosis PC. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஓஎஸ் உள்ள போயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ நமக்கு போயிருக்கு. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா பயாஸ் ப்ரோக்ராமரில் தான் நமக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிருக்கும். இன்னொரு விஷயம், வாங்கும்போது இதில் நிறைய பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா கேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பேனல்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பு E4125 மாதிரியே தான் கிட்டத்தட்ட போர்டு உள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. உள்ள செல்ரான் ப்ராசஸர் இருக்குன்னு நினைக்கிறேன். டச் பேட்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணலை. திரும்ப இதை கீபோர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கலாம், ரீஸ்டார்ட்டே கொடுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு ஓஎஸ் உள்ளே என்ன ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாகவே உள்ளே வந்துடுச்சு.
இது செல்ரான் ப்ராசஸரு. நார்மல் ஹார்ட் டிஸ்க்குன்றதால இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. கஸ்டமரோட ஹார்ட் டிஸ்க் வந்து எஸ்எஸ்டி, பட் ஆனால் ஹெல்த் கம்மியாக இருக்குது. பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்களதுல இருந்ததுன்னா அப்படியே நம்ம கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துடலாம், இல்லைனா ஹார்ட் டிஸ்க்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.